எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு சுக்கிரன் 4 மாதங்கள் வந்து உச்சம் பெற்ற தன்மையில் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பயிற்சியால் எத்தகைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது? இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு ஏற்றத்தை தருகின்ற வகையில தான் கண்டிப்பா இருக்குங்க. அந்த வகையில பார்க்கும்போது உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றவர் ஒரு சுபகிரகம், சரிங்களா? ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நீங்க வாழனா சுக்கிரன் நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு பண வசதி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழனா கண்டிப்பா சுக்கிரனுடைய வலு கண்டிப்பா உங்களுக்கு தேவை. பொதுவாக இந்த சுக்கிரனை வந்து பாத்தீங்கன்னா அசுர குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருந்தார், நல்லா இருந்தாருன்னா போதும், கண்டிப்பா அந்த ஜாதகன் வாழ்க்கையில எல்லா விதமான சகல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிச்சிருவாப்புல, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சுபத்தன்மை அதிகம் பொருந்திய ஒரு கிரகம் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சுபர்னாவே அது சுக்கிரன் மட்டும்தான், சரிங்களா? சுக்கிரன் வளர்த்துட்டாவே போதும், எல்லா விதமான சந்தோஷமும் உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப மிகவும் அரிய ஒரு நிகழ்வு. அதாவது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 20 முதல் 45 நாட்கள் மட்டுமே ஒரு வருஷத்துல உச்சம் பெற்ற தமிழ இருப்பாருங்க, சரிங்களா? ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு அரிதிலும் அரிதா, மிக அரிதா 4 மாதங்கள் அவர் உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில சஞ்சரிக்க போறார், சரிங்களா? அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போது ரிஷபத்துல குரு இருக்காருங்க, மீனத்துல சுக்கிரன் இருக்காருங்க. அதாவது தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ இங்க குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தொடர்புகள் அப்படின்றது இருக்கும். அதாவது மீனத்துல சுக்கிரன் இருப்பாருங்க. அதாவது 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அவர் சுக்கிரன் பயிற்சி ஆயிட்டார், மீனத்துக்கு உச்சம் பெற்றதுல வந்துட்டாருங்க. 2025 மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில இருப்பாருங்க. ஸோ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய சேர்க்கையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்க்கை பெறுவார், ரெண்டாவது சனியோட சேர்க்கை பெறுவார், அடுத்து சூரியனோட சேர்க்கை பெறுவார், அதாவது புதனோட சேர்க்கை பெறுவார். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோடையும் இணைவார். அப்போ செவ்வாயை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களோடையும் இந்த சுக்கிரன் வந்து தொடர்பு கொள்கின்ற ஒரு அரிதான ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வு வந்து இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா கொடுக்கும். அது ராசிகளுக்கு ஏற்ப அந்த அமைப்புகள் வந்து வரும், சரிங்களா? சில ராசிகளுக்கு சுக்கரன் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும், சில ராசிகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உண்டு பண்ணி கொடுப்பார். சில பேருக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில கடகத்துல பிறந்தவளுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எத்தகைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடகத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் சந்திரன். கடகத்தோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 அட்சர பாதங்களையும், ஆயில்யம் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி. கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று அடுத்த ஒரு 4 மாதங்கள் தங்க போகிறார். அதாவது ராகுவும் சுக்கிரனும் இணைந்து ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் வந்து பயணிக்க போறாங்க. இந்த ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையில சுக்கிரன் வந்து உச்சம் பெறுகின்றதும், லாபாதிபின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டுல குருவும், குருவுடைய வீட்டுல சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சுகாதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான சில விஷயங்களை சுக்கிரன் கொடுக்க போறார். அதிலும் பூசத்துக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. அஷ்டம சனியில அதிகமா அல்லல்களை அனுபவித்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் உச்சமாகின்ற இந்த 4 மாதங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கஷ்டத்துல இருந்த உங்களுக்கு ஒரு மருந்து போடுகின்ற ஒரு தருணம் தான் இந்த தருணம். பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க, கஷ்டங்கள் மெல்ல மெல்ல விலகும். குடும்பத்துல இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. மேலும் நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறுங்க. அதாவது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கும்போது பெயர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட முழு திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க. ஒரு பிளான், அதாவது இது இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிச்சு முடிவு பண்ணி அதை வந்து செஞ்சு முடிப்பீங்க, அதில் ஜெயிச்சு காமிப்பீங்க.
அப்போ அந்த பிளான் போட்டு கரெக்டாக வந்து செய்கின்ற ஒரு தருணமாக அந்த தருணமானது இருக்கும். முடிவுகள் சரியா எடுப்பீங்க சரிங்களா. அதே மாதிரி எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து தடையாகி தாமதமாகி கொண்டிருந்த விஷயங்கள், ரொம்ப நாளாக இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமா ஃபாஸ்டா குயிக்கா நடந்து முடிஞ்சிடும். அதே போல உடன் பிறந்த இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள், சகோதர சகோதரிகள் வழியில நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த அஷ்டம சனியில 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தால வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில பிரச்சனையை கொடுத்திருப்பார், அல்லது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள வார்த்தைகளால கஷ்டங்களா கொடுத்திருப்பார் சரிங்களா. அதாவது யாகாவார் ஆயினும் நாகாக்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாக்கின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை கடகராசிக்காரங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடம் சனி சனி பார்க்கும்போது கண்டிப்பா வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பேசுற வார்த்தைகளாலதான் பிரச்சனையே வீட்டுல வந்திருக்கும். அப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு அதுக்கு ஒரு மருந்தை கண்டிப்பா கொடுக்குங்க. குடும்பத்துல ஓரளவுக்கு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் காதலும் காமமும் வந்து கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பெண்களால் முன்னேற்றங்கள், பெண்கள் சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா கொடுப்பார் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கான ஒரு நேரம் வந்துடுச்சு. தாராளமா தற்போது திருமணத்துக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கலாம், அது நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமாகின்ற காரணத்தால நல்ல ஒரு புத்திர பிராப்தியை உண்டு பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட வழியில தந்தை சார்ந்த உறவுல நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுப்பார். தந்தையால் நிச்சயமா நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். அதற்கடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை இவர் வந்து கொடுக்க போற அப்படின்னு சொல்லலாம். ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த டைம்ல வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நடப்புல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கும் சரிங்க, ராகுதசை நடக்கிறவங்களுக்கும் சரிங்க, ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் சரிங்களா. அதோட மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு வேலை ரீதியா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள், ஒரு சிறப்பான ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா சொல்றேன், இந்த நேரம் வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நேரமா கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க சரிங்களா. வாழ்க்கையில இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பதில் தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்ல போயிட்டு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்துல போயிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், ஏற்றங்கள் கண்டிப்பா நல்லபடியா அமைந்த முடியுங்க. சொந்தமா ஒரு வீடு மனை அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வண்டி வாகனத்தை வந்து அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கு சிலருக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா ஒத்துழைப்பை கொடுக்கும். சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்ல ஒரு தன்மையில இருக்கும்போது நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்க்க முடியுங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன்ல வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போவீங்க. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா அலைச்சலோடயே இருந்த உங்களோட வாழ்க்கையில ஒரு நிதானமா ஒரு சந்தோஷமா, அதாவது வேலை செய்யற இடத்துலயும் சரிங்க, தொழில் செய்யற இடத்துலயும் சரிங்க, ஒரு மாதிரி அலைச்சலோடயே வாழ்க்கை இருந்திருக்கும். ரொம்ப அதாவது மற்றவங்களாம் கொஞ்சம் ஈஸியா லேசியா, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, கஷ்டம் இல்லாம ஈஸியா செய்யற வேலையை கொடுத்துருப்பாங்க. ஈஸியா செய்யற இடத்துல அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேலை கிடைச்சிருக்கும். ஆனா உங்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வேலை சும்மா அதிகமா இருக்கிற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ அத்தகைய அமைப்புல இருந்து அத்தகைய அமைப்புல மாட்டிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 4 மாதங்கள் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஓரளவுக்கு என்ன சொல்றதுங்க, லேசான வேலை செய்யற மாதிரியான தன்மைகளை இது வந்து கொடுக்க முடியும்னே சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகன வசதி அமைச்சு கொடுப்பாருங்க. தங்க நகைகள், வெள்ளியால் ஆன நகைகளை வாங்கி சேர்ப்பதற்கான ஒரு நேரம் சரிங்களா. நகை வாங்கி சேர்ப்பீங்க சரிங்களா. அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியால் ஆன பொருட்களை அதிகமா வாங்கி வீட்டுல வந்து சேர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமா கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதகமான விஷயங்களா தான் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே ஒரு சுபகிரகம் தான். அவர் செய்யறது மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதுவும் கடகத்துக்கு பாக்கியத்துல உச்சமாகறதுனால நிச்சயமா சகல சௌபாக்கியங்களையும் வந்து அனுபவிக்கின்ற ஒரு தன்மையை கடகராசிக்காரங்க அடுத்த ஒரு 4 மாதங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடையும், சில மாதங்கள் ராகுவோடையும் சனியோடையும் சேர்ந்திருப்பார் சரிங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பா நம்ம மாத ராசி பலன்களை பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த 4 மாதங்கள்ல 2 முறை சுக்கிரன் வந்து வக்ரம் பெறுவார் சரிங்களா. ஸோ அதையும் நம்ம இன்னும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் ஒரு மாதமும் நம்முடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல வந்து இன்னும் தெளிவா அதற்கான விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து சுக்கிர தசை நடக்குதுன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, சுக்கிரன் ஓரளவுக்கு வலுவான தன்மையில நல்லா இருந்து தசை நடக்குதுன்னா
இந்த 4 மாதங்கள் மற்ற எல்லாரை விட இந்த சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம், ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ஆம் பட்சமா ராகு தசை யாருக்கு நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு ராகுதசை நடந்தா நிச்சயமா இந்த சுக்கிர பயிற்சி வந்து 4 மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பா பணம், பொருளாதாரம், அந்தஸ்து, திருமணம், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கிரன் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார். ராகுவும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க, சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வு தான். சுக்கிரன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறார் மீனத்துல. அதுவும் 4 மாதங்கள் தொடர்ந்து இருக்கார். அதுதான் விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு, ஏன்னா சுக்கிரன் சுபிச்சங்கள் நிறைந்த ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அதாவது சந்தோஷத்தை மட்டுமே தர கடமைப்பட்ட ஒரு கிரகம் சுக்கிரன் தான். அந்த அளவுக்கு, ஏன்னா அதாவது எல்லா லக்னங்களுக்கும் இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார், சரிங்களா? இந்த சுக்கிரனுடைய யோகங்கள்ல பஞ்சமகா புருஷ யோகத்துல இந்த மாளவிய யோகம் வந்து சுக்கிரனுக்கு சிறப்பா சொல்லப்படுதுங்க. அது வந்து எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கும். மற்ற யோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாளவிய யோகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னங்களுக்கும் சுக்கிரன் வந்து கேந்திர திரிகோணங்கள உச்சம் பெறுவார் அல்லது ஆட்சி பெறுவார், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு சுக்கிரன் வந்து சுபிட்சங்கள் நிறைந்த ஒரு சந்தோஷம் தருகின்ற ஒரு கிரகம், சரிங்களா? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மாதங்களை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.